சிறகடிக்க ஆசை ப்ரெடிசனாக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மீனா வந்து நினைக்கிறாங்க, நல்ல வேலையா நம்ம இந்த ஃபோனை வாங்கிட்டோம், அப்படி இல்லைன்னா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்த ஃபோட்டோ எல்லாமே இந்த ஃபோனில் தானே இருந்திருந்தது. அவர் வந்து ஃபோனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டோம், ஆனால் நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினச்சிட்டு இருக்கவும், எங்கே பார்த்தோம்னா முத்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த ஃபோனில் அப்படி என்னத்தை தான் வச்சுருப்பா, இவ சொல்கிற மாதிரிக்கு பூ மாலையை கட்டி டிசைன்லாம் வச்சுருந்தேன்னு சொன்னால அதுதான் உண்மையில் வச்சுருப்பாளோ, நம்ம மீனாவை பற்றி நம்ம தேவையில்லாமல் நம்ம சந்தேகம்லாம் படக்கூடாது அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மீனாவும் முத்துவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தூங்காமல் அவங்க முழிச்சிட்டு இருக்கவும் உடனே வந்து முத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் என்ன மீனா நீ தூங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தூக்கம் வரலங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு தூக்கம் வரல அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லவும் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்களே நீங்கள் தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் சீதாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு முத்து சொல்லவும், சீதாவை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்களா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு பார்த்தியா உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் சீதாவையும் இந்த அருணையும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்களா, எனக்கு அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ஏன் நம்ம சீதாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த அருணை பற்றி யாருமே விசாரிக்க மாட்டாங்க, அருணுன்னு பேரை கட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது தெரியுமா, நம்ம பேசாமல் சீதாவுக்கு நம்ம நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்ன அருண் அவனை விட நம்ம சூப்பரான மாப்பிள்ளையை பார்த்து நம்ம சீதாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சுதே, இது தெரியாமல் இவர் வேறு இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மீனா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படிங்கும்போது, சீதாவுக்கு ஒன்று இப்போ கல்யாணத்துக்குலாம் அவசரம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை படுத்து தூங்குறீங்களா இல்லை அப்படின்னு மீனா சொல்லவும், என்னது நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம், இவ பாட்டுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்காள் அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. அடுத்து விஜயா வந்து மனோஜோட ரூமுக்கு வராங்க. மனோஜ் கீழே படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கடா நீ கீழே படுத்துட்டு இருக்கிற, அவளை தானே நான் கீழே படுக்க சொன்னேன், அவன் என்னன்னா பெரிய ஒய்யாரமா கட்டில் படுத்துட்டு இருக்கிறா, நீ என்னன்னா கீழே படுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரோஹிணி சொல்றாங்க, அத்தை நான் தான் அந்த கீழே படுக்கிறதுக்காக போனேன், அவர் தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அவர் போய் கீழே படுக்க போயிட்டாரு, நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்க பாரு உங்ககிட்ட ஒன்று நான் பேச தயாரா இல்லை, ஆமா நான் தான் 1 லட்ச ரூபா பணத்தை நீ இருந்து கொண்டுட்டு வரணும்னு சொன்னோம்ல, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நான் வந்து அவர்கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை நான் கேட்க தான் போனேன், ஆனால் அவர் என்னன்னா அந்த நகையை கொடுத்துக்கிட்டு 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் நகை தரணும் என்கிட்ட அப்படிங்கும்போது, என்னடி பேசிட்டு இருக்கிற, நகைக்கு சொந்தக்காரி நகையை பிடிங்கிட்டு போயிட்டா, நீ என்னன்னா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கேட்ட 1 லட்ச ரூபா பணத்தை எனக்கு நீ தந்தே தான் தீரணும் அப்படிங்கும்போது, அத்தை நான் சொல்றது கேளுங்கத்த, நகையை கொடுக்காம அவர் எப்படி பணம் தருவார், நீங்களே புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா, என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கூட இல்லை, அப்படி என் கையில் இருந்தால் கூட நான் தந்திருப்பேன் அப்படிங்கும்போது, ஆமா ஒன்னும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா இப்படிதான் கோடீஸ்வரன்னு சொல்லி ஏமாத்தினேலாம், நீ 1 லட்ச ரூபா தரதான் செய்யணும், 2 நாளைக்குள்ள இந்த 1 லட்ச ரூபாய் என்கிட்ட தரலைன்னா அது 1.5 லட்சமா ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரோஹிணி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க.